குழந்தை திருமணத்திற்கு தடை. குடியரசுத் தலைவர் ஆசிப் அலி சர்தாரி ஒப்புதல். புதிய சட்டம் வந்தது பாகிஸ்தானில். பாகிஸ்தானின் தலைநகர பிரதேசத்தில் குழந்தை திருமண தடை மசோதாவுக்கு அந்த நாட்டு குடியரசுத் தலைவர் ஆசிப் அலி சர்தாரி ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். இஸ்லாமாபாத்தில் 18 வயதுக்கு உட்பட்ட இரு பாலர்களுக்கு திருமணம் செய்வதை சட்டவிரோதமாக அறிவிக்கும் மசோதா அந்த நாட்டின் நாடாளுமன்றத்தில் சமீபத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து இந்த மசோதா கடந்த 27ஆம் தேதி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் ஆசிப் அலி சர்தாரி இதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கும் பாகிஸ்தான் மக்கள் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஷெர்ரி ரெஹ்மான், இஸ்லாமாபாத் தலைநகர் பிரதேச குழந்தை திருமண தடை சட்ட மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஆசிப் அலி சர்தாரி ஒப்புதல் அளித்திருப்பதாக தெரிவித்தார். குழந்தை திருமணங்களுக்கு எதிரான முக்கியமான சட்டத்தை இயற்றுவதில் பாகிஸ்தான் ஒரு மைல்கல்லை எட்டியிருக்கிறது. பல்வேறு பிரிவுகளின் எதிர்ப்பையும் மீறி மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் சர்தாரி ஒப்புதல் அளித்து கையெழுத்திட்டுள்ளார். குழந்தை திருமண தடை மசோதாவில் கையெழுத்திட்டது பாகிஸ்தானில் சீர்திருத்தங்களுக்கான புதிய சகாப்தத்தின் அடையாளமாகும். இந்த மசோதா வெறும் சட்டம் மட்டுமல்ல, நமது பெண்களுக்கு கல்வி, சுகாதாரம் மற்றும் வளமான வாழ்க்கைக்கான உரிமை உள்ளது என்பதற்கான உறுதிமொழியாகும். மசோதாவுக்கு ஆதரவளித்ததற்காக பாகிஸ்தான் மக்கள் கட்சி தலைவர் பில்லவால் பூட்டோ சர்தாரி தெரிவித்திருக்கிறார். இந்த முக்கியமான சட்டம் மற்ற மாகாணங்களிலும் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகளை அந்த மாகாணங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த மசோதாவுக்கு இஸ்லாமிய கவுன்சிலான CII எதிர்ப்பு தெரிவித்தது. இந்த மசோதா இஸ்லாமிய சட்ட விதிமுறைகளுக்கு எதிரானது மட்டுமல்ல, நமது சமூகத்தின் மதிப்புகள் மற்றும் மரபுகளுக்கு முரணானது. குடும்ப அமைப்பை அழிப்பதற்கான மேற்கத்திய சதி இது என்று குற்றஞ்சாட்டியிருக்கிறார். இந்த சட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சட்டம் என்ன சொல்கிறது பார்க்கலாம். இந்த புதிய சட்டம் இருபாலருக்கும் திருமணத்திற்கான குறைந்தபட்ச சட்டப்பூர்வ வயது 18 என நிர்ணயிக்கிறது. இந்த சட்டத்தை மீறுவோருக்கு கடுமையான தண்டனை வழங்க இந்த சட்டம் வழிவகை செய்கிறது. இந்த சட்டத்தின்படி எந்த ஒரு மத அதிகாரியும் 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடாது. மீறினால் அவருக்கு 1 வருடம் வரை சிறை தண்டனை மற்றும் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படக்கூடும். மேலும் 18 வயதுக்கு மேற்பட்ட எந்த ஒரு ஆணும் 18 வயதுக்கு உட்பட்ட ஒரு பெண்ணை மணந்தால் 3 ஆண்டுகள் வரை கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்படும். அதோடு இது போன்ற வழக்குகளில் புகார் அளிப்பவர்களின் பாதுகாப்பை சட்டம் உறுதி செய்கிறது. நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கும் போது யாராவது தங்கள் அடையாளத்தை ரகசியமாக வைத்திருக்க விரும்பினால் அவர்களின் ரகசிய தன்மை முழுமையாக பாதுகாக்கப்படும் என்றும் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.